ஹாய் ஹலோ கேஸ், நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா இது வரைக்கும் வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து எவ்வளோ ஆட்டத்தை வந்து இந்த ரஞ்சிதாவும் இந்த நாகும் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்னடா வந்து பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம மல்லி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த நகையை எப்படியாவது பத்திரமா வச்சுக்கணும், இந்த பொறுப்பை வந்து நம்ம கையில் ஒப்படைச்சிருக்காங்க, இந்த சாவி வந்து தொலைஞ்சா நம்மளோட கதை எல்லாமே முடிஞ்சு போயிடும், ஏன்னா எல்லா பழியும் நம்ம மேலே தூக்கி போட்டுருவாங்க, ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. இந்த டைமில் என்னாச்சுனாக்கா, இப்போ நம்ம நாகு இருக்கா இல்லைங்களா, அவள் வந்து ரஞ்சிதா கூட சேர்ந்து ஒரு பிளானை போட்டு ஆளுக்கு 2 செயின் எடுத்தா கூட முடிஞ்சு போகும், நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திடலான்னு ஒரு பிளானை வந்து போட்டாங்க. அதே மாதிரி நம்ம ரஞ்சிதாவும் என்ன சொன்னாங்க, சரி ஓகே வா இந்த வேலையை வந்து பார்த்துடலாம், இவளை வீட்டை விட்டு துரத்துறது மாதிரி தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுனாக்கா, கையும் காலமாக வந்து சிக்கிக்கிட்டாங்க நம்ம ரஞ்சிதாவும் நம்ம நாகவும். என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஆக போகுதுனாக்கா, இப்போ நம்ம மல்லி வந்து என்ன பண்ணாங்க, கையும் காலமாக வந்து இந்த ரஞ்சிதாவையும் இந்த நாகியும் வந்து பிடிச்சிட்டாங்க. எப்படின்னாக்கா, இப்போ அவங்க ஒரு கேமரா வந்து அங்கே செட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா, நம்ம ரஞ்சிதா நம்ம நாகு ஏதாவது ஒரு வில்லத்தனம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வச்சுட்டு நிம்மதியாக படுத்து இழந்தாங்க. ஆனால் கதையில் என்ன ஓடிச்சு, அவங்க கடைசி வரைக்கும் இந்த கேமரா வச்சு ஒரு விஷயத்த வந்து காட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லவும் கிடையாது. ஆனால் என்னாச்சுனாக்கா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆதாரத்தெல்லாம் வந்து காட்டினா தான் வந்து நம்ம நல்லவங்கன்றது நிரூபிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா இந்த நாகு இவங்க 2 பேரும் சைனா இடத்து மட்டும் எல்லாமே வந்து வசமாக வந்து ஆதாரமாக வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த கேமராவில் ரெக்கார்டாக இருக்கிற வீடியோவை எடுத்து பார்த்தோன்னாக்கா, இந்த ரஞ்சிதாவும் நாகும் வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நகையெல்லாம் வந்து எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லியும் இந்த விஜயும் என்ன பண்ணாங்கனாக்கா, அவங்க 2 பேரையும் வந்து அடி உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து உண்மையை சொல்ல போறீங்களா இல்லை வந்து ஜெயில் கழி தின்ன போறீங்களா அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வந்து தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை வந்து நம்ம விட்டுறலாமா இல்லை வந்து இந்த மாதிரி தப்பை திரும்ப பண்ணுவாங்கன்னு மன்னிச்சு விடலாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ரஞ்சிதா வந்து வசமாக மாட்டிக்கிட்டோம், இப்போ வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாதான் வந்து ஆகும். ஆனால் நம்ம ஒத்துக்கணும், இதெல்லாம் வந்து இந்த நாகு தான் வந்து போட்ட பிளானு, நான் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ நம்ம நாகுவை வந்து பிடிச்சி நம்ம விஜய் கேட்குற கேள்வியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் இவ மட்டும்தான், நான் எந்த ஒரு தப்பும் பண்ண கிடையாது, சும்மா கூட இருப்பேன், இவ எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாள், அதை வந்து நான் சொல்லாமல் வேணா மறைச்சி வச்சிருங்க, அதுதான் எனக்கு பெரிய தப்பு, ஆனால் இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுனாக்கா, நம்ம நாகவும் வந்து மாட்டிக்கிட்டாங்க, நம்ம ரஞ்சிதாவும் 2 பேரும் மாறி மாறி மாட்டிக்கிட்டாங்க. அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்து என்ன பண்ணாங்க, இந்த மல்லிகையில் எல்லா விஷயத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. சரி, நம்ம மல்லி போட்டு வாங்கினது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.